ரிஷபராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள். பொதுவாக இந்த ரிஷப ராசிக்காரர்கள் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருந்த குரு பார்த்தீங்கன்னா 5/12/2025 வக்ர பெயர்ச்சி அடைகிறார் கடகத்தில். துலாமில் சுக்கிரன் ஆட்சி பலமாகவும், விருச்சகத்தில் செவ்வாய் ஆட்சியாகவும், சூரியன் புதன் சேர்க்கையும் இருக்குது. கும்பத்தில் ராகுவும், மீனத்தில் சனி பகவான் இருப்பது மிக அற்புதம் தான். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இடமாற்றம், பூர்வீக மாற்றம், பணியில் பார்த்திங்கன்னா பணி உயர்வு அல்லது பதவி உயர்வு தந்துவிடும். உங்கள் வேலையில் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. தேவையில்லாத விஷயத்தில் தலையிட வேண்டாம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிக கவனம் தேவை. கடன் கொடுப்பதும் சரி, வாங்குவது மிக கவனம் தேவை. சுய முயற்சிகளால் முன்னேற்றம் அடையக்கூடிய மாதமாக தான் இருக்குது. வீடு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தடை தாமதம் அடைந்தவர்களுக்கு வீடு பாக்கியமோ அல்லது பார்த்தீங்கன்னா போகியமோ லீஸுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் தந்துவிடும். சுபமான மாற்றம் தான். மாணவர்கள் பார்த்தீங்கன்னா கல்வியில் மிகுந்த கவனமுடன் படித்து முன்னேறக்கூடிய மாதமாக இருக்கும். பெண்களும் சரி, ஆண்களும் சரி, இந்த ரிஷபராசிக்காரர்கள் விட்டு கொடுத்து போகிறது மிக சிறப்பு. பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா அன்பு கலந்த கண்டிப்பும் அவசியம்தான். அதே நேரத்தில் கவனமுடன் இருப்பதும் நல்லது. ஆன்லைன் பிஸ்னஸ்லேயும் அதே போல் ஊடகத்தில் மதிப்பு ஊடகத்தில் பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமு போன்ற கருத்துக்களை வெளியிடும் போது கவனமாக தேவை. இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பொதுவாகவே ரிஷப ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா நந்தி மாதிரி தான். எப்படி சிவனை காலமெல்லாம் சுமக்குதோ அதே போல் ஏதாவது ஒரு சுமை இவர்களுக்கு காலம் முழுக்க இருந்துன்னு தான் இருக்கும். ஆனால் இந்த கார்த்திகை மாதம் மிக அற்புதமான மாதமாக இருக்கும். சுப விரயங்களுக்கு பலனை தந்துவிடும். மருத்துவம் பார்ப்பவர்களுக்கும் நோய்கள் பார்த்திங்கன்னா நீண்ட காலமாக இருந்த நோய்களுக்கு முற்றுப்புள்ளி விதமாக மருத்துவம் பார்ப்பவர்களுக்கு இப்போ நல்ல ஒரு பலனை தந்துவிடும். அறுவை சிகிச்சை மிகுந்த வெற்றியை தந்துவிடும். இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் கண் பாதிப்புகள், இந்த 50 வயதுக்கு மேலே கண் பாதிப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கண் பாதிப்புகளை கொஞ்சம் கவனமுடன் பார்த்துக்கணும். இவர்களை பொறுத்த வரைக்கும் உடல் உபாதைகளை வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் எடுத்துக்கணும். மாணவர்களும் பிள்ளைகளுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இயற்கையான உணவுகளை அவர்களுக்கு வழங்குதல் பெரிதும் நல்லது விஷயத்தை தரும். தேவையில்லாத ரசாயனம் கலந்த உணவுகள் வேண்டாம். வயிற்று உபாதைகள் தருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதில் கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மிக அற்புதமான மாதம். முயற்சியினால் உழைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.